தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோவையில் இனிப்பு கடைகளில் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்து இனிப்புகளை வாங்கிச் செல்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரங்கள். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. மிகுந்த உற்சாகத்துடன் பண்டிகையை பொதுமக்கள் எதிர்நோக்கியுள்ள நிலையில் பண்டிகைக்கு தேவையான புத்தாடைகள், பட்டாசு போன்றவை விற்பனை ஒரு புறம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களில் இனிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்டமாக இருக்கக்கூடிய நிலையில் இனிப்பு கடைகளிலும் ஏராளமான கூட்டம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நாளை தீபாவளி பண்டிகை என்பதன் காரணமாக பண்டிகைக்கு கொண்டாட்டங்களுக்கு தேவையான இனிப்புகளை வாங்குவதற்காக தொடர்ச்சியாக கடைகளுக்கு ஏராளமான பொதுமக்கள் வந்தபடி இருக்கிறார்கள். கடைகளில் விறுவிறுப்பான விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக தேவையான பொருட்கள் அனைத்தையும், இனிப்பு, காரம் உள்ளிட்ட அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இனிப்புகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் ஏராளமானோர் கடைகளுக்கு வந்திருப்பதை நாம் காண முடிகிறது. கடைக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் சில கடவுளிடம் பேசலாம். சொல்லுங்க, என்னெல்லாம் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? தீபாவளி கூட எப்படி கொண்டாடுறதுக்கு? அண்ணா என்ன சொல்றது, ஸ்வீட் வாங்கலாம்னு வந்திருக்கேன். கெஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கலாம்னு வந்திருக்கேன். தீபாவளி பண்டிகைக்கு ஸ்வீட் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்? இனிப்போட கொண்டாடணும். அதனால தான் எந்த ஒரு விஷயம் சந்தோஷமா இனிப்போட கொண்டாடணும். அதுக்காக வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம 4 பேருக்கு கொடுப்பாங்க, 4 பேருக்கு கொடுப்பாங்க. நம்ம சந்தோஷங்களை பகிர்ந்துக்குவோம். ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக ஒரு டைம் வருது, ஃபேமிலியோட கொண்டாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நல்லா கொண்டாடலாம், என்ஜாய் பண்ணலாம். வருஷத்துல ஒரு டைம் வருது தீபாவளி பண்டிகை. உறவினர்களுடனும் சுற்றுவட்டாரத்தில் இருப்பவர்களுடன் தன் அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இனிப்புகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக பொதுமக்கள் இந்த கடைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடையின் உரிமையாளர்கள் என்ன மாதிரியான ஸ்வீட்ஸ் வந்து மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க? மக்கள் வந்து இப்போ கீ ஸ்வீட்ஸும் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ்னு சொல்லி நம்ம ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட்ஸ்லாம் மக்கள் ரொம்ப இப்போ விரும்பி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுதான் நமக்கு மூவிங் ஜாஸ்தியாக இருக்குங்க. வழக்கமாக வந்து சாதா ஸ்வீட்ஸு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். மக்கள் வந்து இப்போ பேக்கேஜிங் எதிர்பார்க்குறாங்க நல்லா. ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியாக நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோங்க. வியாபாரம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கு? ஆனால் சேம் தாங்க. ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் போயிட்டுருக்குங்க. நாளைக்கு தான் தீபாவளி. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வியாபாரம் இன்னும் எப்படி இருக்கும்? என்னெல்லாம் பொதுமக்களுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆஃபர்ஸ்லாம் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? ஆஃபர்ஸ்னால் நம்ம பேக்கேஜஸ் தாங்க. தீபாவளி டைம் எப்பவுமே ஆஃபர்ஸ் போட மாட்டோம், பேக்கேஜஸ் கொடுக்குறோங்க. மற்றபடி எங்கள் பிஸ்னஸ், நம்மள மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து இன்றைக்கி தான் தீபாவளி எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான டே. ஸோ இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்கும்னு நம்புகிறேங்க. கடைகளுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் இனிப்புகளை வாங்குவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அக்கா, தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? என்னெல்லாம் வாங்கிருக்கீங்க? தீபாவளினா ஸ்வீட் தான் அதிகம். நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு இனிப்பு கொடுத்து சந்தோஷமா இருக்கலாம். தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க இனிப்பு பக்கத்துல இருக்க நமக்கு அப்படி பகிர்ந்துக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு அன்பு இருக்கு? கண்டிப்பா பகிர்ந்துக்குவோம். எல்லாருக்கும் பக்கத்துல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிறது. அது வந்து எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு அது நல்லா இருக்கும். அது கொடுத்து பகிர்ந்து சாப்பிடுறது நல்லா இருக்கும். இனிப்பு கொடுத்து சாப்பிடுறது விசேஷத்துக்கும் கண்டிப்பா. தீபாவளி அன்று இனிப்புகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு நெருக்கமான ஒன்றாகவும், மதங்களை கடந்து அனைத்து தரப்பினரும் ஒன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இனிப்பை பரிமாறிக்கொள்வதற்காக, இனிப்புகளை வாங்குவதற்காக கடைகளில் ஏராளமானோர் திரண்டிருக்கின்றனர். கலந்துரையாடலுக்கு நன்றி குருசாமி.